ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வாழைப்பூவும் முளக்கீரையும் வச்சு நான் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். எப்போதுமே முருங்கைக்கீரையை சேர்த்து தான் இந்த வாழைப்பூ பொரியல் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி முளக்கீரை சேர்த்து செஞ்சுருக்கேன். வாங்க இது எப்படி செஞ்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைஸில் நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா தான் நான் போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முளக்கீரை. இந்த முளக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி நம்ம கழுவி ரெடியாக வச்சுக்கணும். இப்போ வாழைப்பூவை க்ளீன் பண்ணலாம். வாழைப்பூ மடலை இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பட்டையாக பூ இருக்கும், அடுக்காக இருக்கும். இந்த ஒவ்வொரு பூவுலேயும் நடுவில் திக்காக ஒரு நரம்பு இருக்கும். அதை கண்டிப்பாக எடுக்கணும். அதே மாதிரி கண்ணாடி மாதிரி கீழே ஒரு தொப்பி மாதிரி இருக்கும், அதையும் நம்ம எடுக்கணும். இது ரெண்டுத்தையும் சுத்தப்படுத்தணும். இதே மாதிரி மேலே தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பூ நல்லா விரிஞ்சு உள்ளே இருக்கிற மொத்தமாக இருக்கிற அந்த காம்பு நல்லா தெரியும். அதை மட்டும் எடுத்துருங்க. இதை சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது டைஜஷன் ஆகாது, நமக்கு கட் பண்ணவும் முடியாது. வாழைப்பூவில் இது இருந்துச்சுன்னா இதே மாதிரி எல்லா நரம்பையும் எடுத்துருங்க. இந்த ஒரு வேலை தான் இந்த வாழைப்பூவில் நம்ம இந்த நரம்பு எடுத்து க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலை. இதே மாதிரி நம்ம எடுத்து எல்லா பூவையும் எடுத்துக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். நீங்கள் டைம் இருக்கும்போது இந்த வாழைப்பூவெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு எவர் சில்வர் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் இருக்கும். உங்களுக்கு வீணாலாம் போகாது. நம்ம பொரியல் பண்ணும்போது எடுத்து நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஃப்ரீ டைமில் இந்த வாழைப்பூ வாங்கும்போது க்ளீன் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி நான் உப்பு கலந்த தண்ணியில் தான் போட போகிறேன், இல்லைனா கருப்பாக போய்டும். மோர் கலந்த தண்ணியிலையும் போடலாம். நான் இன்றைக்கி உப்பு போட்டு அந்த தண்ணியில் தான் இந்த வாழைப்பூவை கட் பண்ணி போடுறேன். இதே மாதிரி தேவையான வாழைப்பூவை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூ லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக எல்லாருமே வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த வாழைப்பூவை சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வடை, அடை, பக்கோடா இதெல்லாம் மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. இந்த பொரியலும் நீங்கள் கீரை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இது மாதிரி கீரையும் நான் சுத்தம் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வேலைகள் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அடுப்பில் வச்சு எடுக்கிறது ஒரு 5 நிமிஷம்தான். பொரியல் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த வாழைப்பூ கீரை பொரியலை சாதத்தில் போட்டே பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி காரக்குழம்பு, வத்த குழம்பு இது எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ தேங்காயை மிக்சியில் போட்டு துருவி எடுத்தாச்சு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வதக்கிற வேலை மட்டும்தான். வதக்கி 5 நிமிஷத்தில் இந்த பொரியல் ரெடி ஆகிடும். வானலை வச்சு எண்ணெய் சூடானே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வாசனைக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இவ்வளவும் போட்டு நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கும்போது உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாழைப்பூவும் கீரையும் சுருங்கி கொஞ்சமாக ஆகிடும். அதனால் உப்பை கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ புழிஞ்சு வச்ச வாழைப்பூவை போட்டு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண கீரையும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஒரே நேரத்தில் சமமாக வெந்துடும். நீங்கள் இதுக்கு பதில் முருங்கைக்கீரை சேர்க்கலாம், சிறுகீரை சேர்க்கலாம், அரைக்கீரை சேர்க்கலாம். எந்த கீரை இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி குக் பண்ணுங்கள். கீரையும் வாழைப்பூவும் சீக்கிரமாக வெந்துடும். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் திறந்து பெரட்டி விடுங்க. இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம துருவின தேங்காயை போட்டு மிக்ஸ் பண்ணுனா நம்மளுடைய வாழைப்பூ கீரை பொரியல் ரெடி ஆகிடும். வாழைப்பூவை கலந்து 1 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வீணாக போகாமல் இருக்கும். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இந்த பொரியல் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய வாழைப்பூ கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.